நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அகிலா கழுத்துல தாலி கட்டு. வேணும்னா ராசத்துறை இடத்துல இருந்து உன் காலில் விழுந்து வேணாலும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன் அப்பே காலில் விழுந்ததையும் தாண்டி உன் அப்பச்சி நானும் விழுகிறேன்டா. ஐயோ அப்பச்சி, அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கொடுறா. தயவு செஞ்சு இந்த கல்யாணம் நின்னதாவே இருக்கட்டும். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நாட்டரசன் மாமா அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னது சந்தோஷம்தான். அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த நல்ல வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. பேசாம மணமேடைக்கு போய் உக்காருமா போ. ஐயா மாப்பிள்ளை அழைச்சிட்டு வர சொல்லுங்க. வெற்றி, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாப்பா. சபையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுப்பா. பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லுங்க. மலரே, அகிலா கூட்டு வாம்மா. அந்த மாலை தட்டு 2 எடுத்துன்னு வந்துருமா. நீ வந்து மாலை எடுத்து கொடுமா. போமா போமா. என்னம்மா திருமங்கலத்தை காமிச்சு எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருமா. திருமங்கல தரணம் பண்ணிடலாமா? சொல்லிடலாம் சாமி. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே. இந்தாங்க மாப்பிள்ள திருமங்கல தரணம் பண்ணுங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. என்னையா யோசிச்சுக்கிட்டு இருக்க?
சபையை பார்த்து கட்டலாமான்னு கேட்டுட்டு தாலியை கட்டியா. அகிலா கழுத்துல இந்த தாலியை நான் கட்டலாமா? கட்டுங்க. அகிலா கழுத்துல இந்த தாலியை நான் கட்டலாமா? நான் இந்த தாலியை கட்டலாமாப்பா? மாங்கல்யதாரண முகூர்த்த முகூர்த்தோஸ்து. கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். எந்திரிப்பா, நீங்க 2 பேரும் சபையை பார்த்து வணக்கம் சொல்லுங்க. எந்திரியா, எந்திரிமா. எந்திரிமா. அவங்க எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்லுங்க. நீங்க நல்லவருங்கிறதையும் தாண்டி என் குடும்பத்துக்கும் நல்லது நினைக்கிறேன். நீங்க உண்மையிலேயே நான் கும்பிடுற சாமி தான். ஏன் பஞ்சவர்ணா, சொல்லுக்கா. இந்த புள்ளைய தான் ஏதோ தப்பான வீடியோ எடுத்துட்டாங்கன்னு சொல்லி கல்யாணம் நின்னு போச்சு. அப்புறம் இந்த பயல பிடிச்சி தாலி கட்ட சொல்லிருக்காங்க. அப்படியாக்கா? என்ன மாப்பிள்ளை முகத்துல சிரிப்பே காணோக்கா? எப்படி இருக்கும்? கட்டின பொண்டாட்டிக்கு வீடியோ இருக்குன்னு தெரிஞ்சா அவன் முகத்துல எப்படி சிரிப்பு வரும்? அதான் பேய் அறிஞ்ச மாதிரியே போறான். இப்படியே போனா சொக்குமத்தான் இருக்கும்க்கா வாழ்க்கை. டேய் மாப்ள, அவதான்டா. எவடா? கல்யாண பொண்ணுடா. அவளுக்கு என்ன இப்ப? அவளுக்கு என்னவா? ஊரே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. உனக்கு தெரியாதா? அவளது வீடியோ ஏதோ இருக்காண்டா. என்ன வீடியோடா? அந்த வீடியோடா. டேய் மாப்ள, என்னடா சொல்ற? ஆடு தீயா இருக்காடா. சரி, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? வீடியோ இருக்குன்னு சொல்லி நடக்கிற இந்த கல்யாணம் நின்னு போச்சு. கடைசியில இவனுக்கு கட்டி வச்சு கூட்டு போறாங்க. அப்ப அவன் மிச்சரா? ஆமா மாப்ள. மாப்பிள, எப்படியாவது அவ வீடியோ பார்க்கணும்டா. அவளை போட்டோ எடுத்து நம்ம குரூப்ல போட்டு நம்ம பசங்க கிட்ட யாருக்கிட்டயாவது அவ வீடியோ இருக்கான்னு கேளுடா. டேய் வாடா. நில்லுங்க. ஆத்தே, பொண்ணும் மாப்பிளையும் எப்படி இருக்குதுங்க பாரு. பொண்ணுக்கு இதுங்களுக்கு நே பிறந்தது மாதிரி. ஜோடினா இப்படி எல்லாம் இருக்கணும். பொண்ணும் மாப்பிளையும் எம்பிட்டு அழகா இருக்காங்க. என் மகராசி, 100 வயசுக்கு நீங்க நல்லா இருக்கணும். அண்ணா ப்ளீஸ் நான் ஃபோன் அண்ணா. டேய், யாரா நீங்களா? எதுக்கு தேவையில்லாம போட்டோல எடுக்கிறீங்க? முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஹலோ,
நான் யார் தெரியுமா? என்னடா என்னடா ப்ளீஸ்ண்ணே ஃபோன் நானே. போனை உடைச்சிருவோம் பாத்துக்க. போ டேய் வாடா. போடா போட. போறேன். அக்கா சின்னம்மா அக்கா சின்னம்மா அக்கா சின்னம்மா அக்கா சின்னம்மா அக்கா சின்னம்மா அக்கா சின்னம்மா. ஏய் ஏன் அக்கா. இப்படி கத்திட்டு இருக்க? என்ன சின்னம்மா மாறி, எதுக்கு இப்படி தலைகறிக்க ஓடி வர? அக்கா சின்னம்மா இல்ல, உனக்கு என்கிட்ட பேசணுமா இல்ல சின்னம்மா கிட்ட பேசணுமா? உங்க 2 பேர்கிட்ட தாக்கா பேசணும். சின்னம்மா இருக்காங்களா? கொஞ்சம் வர சொல்லுங்க அக்கா. சின்னம்மா, சின்னம்மா, சின்னம்மா. என்னடி ஏன் கத்துற? ஒண்ணும் இல்ல சின்னம்மா, நம்ம மாறி ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னா, அதான் உங்களை கூப்பிட்டேன். என்னடா மாறி? சின்னம்மா அது வந்து அந்த கல்யாணம். என்ன நின்னு போச்சா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் இந்த கல்யாணம் நின்னு போயிடும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சின்னம்மா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த கல்யாணம் நடக்காது. அந்த ராசத்தோர மகளுக்கு கல்யாண ராசியே கிடையாதுன்னு. பாருங்க, அதே மாதிரியே வந்து சொல்றான். என்னடா மாதிரி, நான் சொல்றது சரிதானே? கல்யாணம் நின்னுடுச்சு தானே? அக்கா அது வந்து டேய், என்னடா வந்து போயின்னு இழுத்துட்டு? கல்யாணம் நின்னுடுச்சுன்னா நின்னுடுச்சுன்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. இல்ல கல்யாணம் நின்னுடுச்சுக்கா. சின்னம்மா, எப்படி? சாகட்டும், அந்த ராசத்தோர குடும்பமே சாகட்டும். மூத்த மக கல்யாணமும் கல்யாணத்தன்னைக்கு மாறன் செத்து போயிட்டான்னு சொல்லி காலையில நின்னு போச்சு. 2வது மக கல்யாணமும் இப்போ கல்யாணத்தன்னைக்கு காலையிலயே நின்னு போச்சு. இவங்க சூப்பரான ராசிக்காரங்க சின்னம்மா. அந்த வீட்ல 3வது ஒருத்தியா இருக்காளே, காதல மிஷினை வச்சுக்கிட்ட, அவளுக்கெல்லாம் கல்யாணங்கிற பேச்சே எடுக்க முடியாது. அம்புட்டு பேரும் அப்படியே சாகட்டும். அக்கா நான் சொல்ல வந்தது அது இல்லக்கா. வேற என்னடா சொல்ல வந்த? கல்யாணம் நின்னுடுச்சுக்கா, ஆனா கல்யாணம் நடந்துருச்சுக்கா. என்னடா சொல்ற? கல்யாணம் நின்னுடுச்சுன்னு சொல்ற, கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்ற, ஏதாவது விளங்குற மாதிரி சொல்றியா? எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு ஈசு. கடைசி நிமிஷத்துல அழகர் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிருப்பான். உடனே ராசதோர, அப்பா நான் உனக்கு 50 பவுன் நகை தரேன், நிலத்தை எழுதி வைக்கிறேன், லட்ச லட்சமா பணம் தரேன் அப்படின்னு சொல்லி கதறி இருப்பாரு. உடனே அழகர் தாலி கட்டுறேன்னு சொல்லிருப்பான். அதானே அதானே நடந்தது. டேய், கேக்குறாங்களே, பதில் சொல்லு. அதானே? அது இல்லக்கா. சரி, கல்யாணம் ஏன் நினைச்சு முதல்ல அத சொல்லு. சின்னம்மா சொன்ன மாதிரி அழகர் வரதட்சணை எதுவும் அதிகமா கேட்டனா? இல்லக்கா. அப்புறம் நகை நட்டுன்னு ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்டானா? இல்லக்கா.
அப்போ வீடு நிலம் காருன்னு இந்த மாதிரி ஏதோ கேட்டானா? ஐயோ அதெல்லாம் இல்லக்கா. டேய் அப்புறம் ஏன்டா நின்னுச்சு? அது அது சொல்லுடா. அழகர போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கக்கா. அழகரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்னடா சொல்ற? அவனை எதுக்குடா அரெஸ்ட் பண்ணாங்க? நம்ம வெற்றி அண்ணன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா போலீஸ் அழகர அரெஸ்ட் பண்ணாங்க சின்னம்மா. வெற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்து கல்யாணம் நின்னு போச்சா? தெரியும் தெரியும். இந்த வெற்றி இப்படிதான் தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட்டு பகையை சம்பாதிச்சுக்கிறான். ஐயோ ஏற்கனவே இந்த வீட்ல எம்புட்டு பிரச்சனை இருக்கு. இப்போ அந்த அழகரோட இந்த பஞ்சாயத்து தேவையா இவனுக்கு? ஐயோ அவனை பத்தி போலீஸ்ல சொல்லி அவனை மாட்டி விட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு என்னடி அவசியம் இருக்கு? போச்சு போச்சு. இனிமே ஜென்மத்துக்கும் அவன் பகையோட தான் சுத்திட்டு இருக்க போறான். ஐயோ ஜெயில இருந்து வந்த உடனே வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்ல போறான். நாம தான் எந்த நேரத்துல வெற்றிக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க போறோம். டேய் வெற்றி என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா? எதுக்குடா அந்த அழகரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க? அக்கா அது பெரிய கதைக்கா. நீ இப்ப அத சின்னதாவே சொல்லுடா. அது அகிலா இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க எங்கேயோ துணி மாத்தும் போது அத வீடியோ எடுத்துட்டாங்களா. ஆமாங்கா, அந்த பொண்ணை வீடியோ எடுத்து வச்சுட்டு என் ஆசைக்கு இணங்கலைனா அந்த வீடியோவை வெளியிட்டுருவேன்னு போன் பண்ணி மிரட்டி இருக்காங்கக்கா. அது எல்லாத்தையும் மறைச்சு தான் அழகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஓ பாத்தீங்களா சின்னம்மா எப்படி கேடி பிள்ளை கிளாடி ரங்கவா இருந்திருக்காங்கன்னு? தப்பான வீடியோ இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எப்படி அழகர் தலையில கட்டி வைக்கலான்னு பிளான் போட்டாங்கன்னு. அந்த ராசத்தோர எம்பிட்டு வினயமான ஆளா இருப்பான் பாருங்க. சரி, எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்து போன் பண்ணி மிரட்டினதுக்கு போலீஸ் எதுக்கு அழகரை கூட்டிட்டு போனோம்? அகிலாவை வீடியோ எடுத்து மிரட்டினதே அழகர் தாங்க. அடப்பாவி. வெற்றி அதை கண்டுபிடிச்சு போலீஸ்ல சொல்லிட்டாரு. போலீஸ் அழகரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால தாங்க இந்த கல்யாணம் நின்று போச்சு. வெற்றி மெக்கானிக் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கான்னு நினைச்சேன். வர வர சிஐடி வேலை, ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆமாங்க. அது சரி, அதுக்கப்புறம்? ஆமா, கல்யாணம் தான் நின்னு போச்சு. அவ கழுத்துல யாரா தாலி கட்டினாங்க? யார் கூட அவளுக்கு கல்யாணம் நடந்தது? சின்னம்மா நான் சொல்லவா? இந்த வீடியோ விஷயம் தெரிஞ்சதும் ஒரு பையன் அவளுக்கு தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிருப்பான். உடனே அவ வீட்டுல ஒரு தாடிக்காரன் இருப்பானே, ஐயோ அவன் பேரு கூட பூசாரி. அவன் ஐயா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கய்யா, நான் உங்களோட மகளுக்கு வாழ்க்கை கொடுத்து காலம் முழுக்க கண் கலங்காம பாத்துக்கிறேன்னு சொல்லிருப்பான். உடனே அந்த ராசத்தோர அப்படியே அவன் கால்ல விழுந்து, ஐயா சாமி நீதான் எனக்கு கண் கண்ட தெய்வம்னு, நீ என் மகளை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உனக்கு 10 ஏக்கர் நிலம் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி அவன் கையில தாலிய கொடுத்து அகிலா கழுத்துல கட்ட சொல்லிருப்பான். அவனும் கட்டிருப்பான். ஏய் அதானே நடந்தது? இல்லக்கா, அப்படி எதுவும் நடக்கல. அப்புறம் வேற யார் தாண்டா மாப்பிள? கல்யாணத்துக்கு வந்த ஏதாவது ஏமாந்த சோனகிரிக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா என்ன? இல்லக்கா. அவளுக்கு அம்மா வழி முறை மாம ஏதாவது? இல்லக்கா. டேய் பின்ன யார் தாண்டா தாலி கட்டினது? சும்மா மச நிக்காம விவரத்தை சொல்லு. அகிலா கழுத்துல தாலி கட்டுனது சொல்லுடா. நம்ம புகழ் தம்பி தான் சின்னம்மா.